நான் 5 சேனல் வச்சிருந்தேன், அழகா வீடியோ போட்டேன். ஒண்ணு விளங்கல, அது ஒண்ணு விளங்கல. NS 160 ABS ஹோஸ், ஃப்ரண்ட்டு ABS யூனிட் 2 கேலிபர் ஹோஸு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1474 ரூபா. இந்த வண்டிக்கு என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா பிரேக் ஹோஸு லீக்கேஜ் தான். பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கங்கே டேப் அடிச்சிருக்கேன். எங்கே லீக்கு, மொத்தம் 4 இடத்துல லீக்கு. ஸோ இப்போ இதை சேஞ்ச் பண்ண போகிறேன், இந்த நியூ ஹோஸு. பேஞ்சோ போல்டு, இங்கே ஒரு போல்டு வரும், அதில் ஏபிஎஸ் யூனிட்டில் ஒரு போல்டு. இது வந்து மேலே மாஸ்டர் சிலிண்டர்லேருந்து வர ஹோஸு. ஆப்போசிட்டில் அந்த சைடில் இருக்கிறது வந்து கீழே கேலிபர் போகிற ஹோஸு. இதில் 2 வாஷர் வரும் அந்த பேஞ்சோ போல்டில், காப்பர் வாஷரு, மேலே ஒன்று கீழே ஒன்று. மேக்ஸிமம் கிட்லேயே கூட கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த பழசை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பாருங்கள், இன்னொரு ரிங். இப்போ தான் ஃபஸ்ட் டைமே இதை எடுக்கிறேன். ஸோ இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா பெயிண்டில் போட்டுச்சுன்னா பெயிண்டே உரிச்சிக்கும். ஸோ அதனால் அதில் வேஸ்ட் ஒன்று வச்சுட்டேன் இந்த இடத்துல. இதுலேயும் டபுள் வாஷர் வரும், ஆனால் அந்தளவுக்கு லூஸ் ஆகலை. கீழே கழிச்சு இப்போ மேலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும், வெளிச்சத்தில் ஃபுல்லாகவே டேமேஜ் தான். மொத்தம் 4-5 இடத்துல டேமேஜ். ஒன்று 2 3 4, மொத்தம் 4 இடத்துல லீக்கேஜ். ஸோ பிரேக்கே சுத்தமாக பிடிக்கல. ஸோ அதனால் புதுசு சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இப்போ அதே போல் இந்த கவரில் நமக்கு ஒரு கிட்டே கொடுத்துருப்பாங்க. இதுதான் அந்த கிட்டு, பேஞ்சோ போல்ட்டு மேலேயும் கீழே வர்றது. இது பேர் பேஞ்சோ போல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். நல்ல வேஸ்ட்டு துணி இருந்தால் ஸோ க்ளீன் பண்ணியாச்சு. அப்படி ஃபஸ்ட்டு கையாலே போட்டுக்குங்க, டைட்டாக வர வரைக்கும். எல்லாம் கிராஸ் மாதிரி ஏறாது. ஏன்னா இந்த யூனிட் போயிட்டுதுன்னா திரும்ப வாங்க முடியாது. இது இந்த யூனிட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,000 வரும். பஜாஜ் பொறுத்த வரைக்கும் 9,000 சில்லற வரும். யமஹாலாம் 10,000. முடிஞ்ச அளவுக்கு கை டைட் வச்சுக்கோங்க, அப்புறமா டைட் பண்ணிக்கலாம். ஆன் பண்ண பேசினேன், சொல்ல மாட்டேடா. ஃபஸ்ட்டு இந்த 10 mm போல்ட்டை போட்டு இந்த பொசிஷனில் வச்சு இதை லாக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் டைட் பண்ணுங்க, இல்லைன்னா இது இப்படி வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த எப்பவும் வந்துட்டு தான் இருக்குது.
இதுதான் பொசிஷன். இப்போ வச்சு டைட் பண்ணிக்கலாம். என்னப்பா ஷேக் ஆகாது கொஞ்சம். பெரிய வேலையே. ரெடி ப்ளே பண்ணிட்டியா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரப்பரை இந்த இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ணி மாட்டிக்கிங்க. இந்த இடத்துல இருந்தால் தான் கொஞ்சம் ஷேக் ஆகாமல் இருக்கும். இது லைட்டாக நீக்கிட்டு தான் பண்ணணும் மாட்டுக்கு. எந்த வாட்டத்தில் போடுறதுனே தெரியலையா. யார் பண்ணுறது? ஓட்டிட்டு வச்சாலே ஏதாவது ஆகிடும். இந்த ஆயில் பட்டாலே, இந்த பிரேக் ஆயில் பட்டாலே, வேறு எந்த ஆயில் வேணால் பண்ணலாம் வண்டியில். பிரேக் ஆயில் பட்டாலே இப்படி ஆகிடும். பூரா உரிச்சிடும். அந்த இதுதான் வீல்லே. நான் அந்த பக்கம் வரேன். இப்போ தான் கரெக்டாக போட்டியா? அது இல்லை, கொஞ்சம் ஸ்லீப் ஆகுது. இதுதான் சுத்தமாக ஆயிலே இல்லை பாருங்க. இந்த ரப்பர் இப்படி போகக்கூடாது. இந்த ரப்பரோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இப்படி இருக்கணும் இந்த ரப்பரோட பொசிஷன். மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கணும். இவ்வளோலாம் கீழே போகவே கூடாது. கீழே உள்ளே காட்டு. மினிமம் லெவலுக்கு கீழே போயிடுச்சு ஆயில். ஃபுல்லாக லீக்கேஜ் ஆகிட்டு. இப்போ இந்த பழைய ஆயிலை ஃபுல்லாக எடுத்துகிட்டு புது ஆயில் போடணும். இங்கே பம்ப் பண்ணி ஆயிலை ஃபஸ்ட்டு வெளியேற்றணும். கரெக்டாக இந்த இடத்துல உள்ளே ஃபஸ்ட்டு எடு. உள்ளே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. வேஸ்ட் வச்சு இருந்தால் வேஸ்ட் வச்சு க்ளீன் பண்ணிக்கங்க. இப்போ வந்து லெவல் ஊற்றுங்க. ஃபஸ்ட்டு பாதியை மினிமம் லெவல் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு பம்ப் பண்ணிடுங்க ஸ்லோவாக. பம்ப் பண்ணக்குள்ள யார் வரும். உள்ளே போகிற மாதிரி தெரியலையே. இது இந்த பம்ப்பு வந்து டைட் ஆகிற வரைக்கும், இந்த மாஸ்டர் சிலிண்டரில் இருக்க இந்த இது வந்து டைட் ஆகிற வரைக்கும் அடிக்கணும். ஃபஸ்ட்டு உள்ளே போகுதானே தெரியலையே. கீழே அதை லூஸ் பண்ணி விட்டுறலாம். இங்கே வா. ஓகே, இந்த இடத்துல இந்த போல்ட்டை ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணிவிடுங்க. இன்னும் ஃபுல்லாக ஏர் தான் இருக்கும். இது இப்போ தான் முதல்ல கரெக்டே போகிறேன். இது இருக்கிறதுலே பெரிய வேலை வைக்கும். இந்த போல்டை மட்டும் கேர்ஃபுல்லாக லூஸ் பண்ணி டைட் பண்ணணும். உடஞ்சிருச்சுன்னா அது கேலிபரே மாற்றுற மாதிரி இருக்கும். எங்கேயும் ரெடியும் பண்ண முடியாது. இதுக்கு வந்து 8 mm டீ ஸ்பானர் யூஸ் பண்ணிக்கலாம். 8 இல்லை 10. ஆஹா, சரியான லாக்கு.
இந்த இது வந்து 10mm டீஸ் பண்ணலாம், ரிங்ஸ் யூஸ் பண்ணலாம். ரொம்ப டைட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு டீ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக இதை லூஸ் பண்ணிங்கனாலே நீங்கள் ஆயில் லீக் ஆகும். இதை கிளிக் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ஏர் வரும் பாருங்கள். இங்கடி லெவல் இப்போ தான் குறையுது, கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஏறுது. முன்னாடி இதை ஊற்றி சும்மா கையாக லைட்டாக இது பண்ணி லீக் ஆகக்கூடாதுன்றது. இதில் கேப் இருந்துச்சுன்னா இங்கடி இந்த இடத்துல கேப் இருந்துச்சுன்னா அங்கே வராது. இப்போ லாக் பண்ணிடலாங்க. லைட்டாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ லாக் பண்ணிவிட்டு இது போல் ஒரு 2-3 டைம் பண்ணனா பாஸ் பண்ணடா. மயிலுக்கு ஓடியா ஓடியா சப்ஸ்கிரைப் பண்ணா ஓடியா. நான் சேனல் வச்சிருந்தேன், அழகா வீடியோ போட்டு ஒண்ணு விளங்கல.